திரு எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், விவசாயிகளின் முதலமைச்சராக உங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட நீங்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை தருவதற்காக தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நீங்கள் நிறைய கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த பனை தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த பனை தொழில் செய்யக்கூடியவர்களுடைய கோரிக்கை என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி தொகுதியிலேயே உங்கள் ஊரை சுற்றியே இந்த கல் இறக்கக்கூடிய இந்த பனையறிகள் நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. கல்லில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதில் மதுவிலக்கு சட்டத்தில் என்ன திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 2018 2021 வரைக்கும் முதலமைச்சராக இருக்கும்போது கல் தடை நீக்கணுங்கிற கோரிக்கை வைக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் மக்களை திரட்டுங்க, மக்கள் ஆதரவு இருந்தால் நாங்கள் கல் தடை நீக்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் ஒரு 50,000 பேரை திரட்டி ஒரு ஏகமானதாக கல் தடை நீக்கணுங்கிற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, முதலமைச்சர் வேட்பாளராக நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வரும்போது கட்டாயமாக கல் தடை நீக்கும் அப்படிங்கிற சொன்னீங்க. எங்களுக்கு இன்றைக்கி தேர்தலுக்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னொரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த நேரத்து வரைக்கும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு கல் தடை நீக்கம் குறித்த எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 40 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 4,000 to 8,000 வாக்குகளை பெறக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கல் தடை நீக்கம் குறித்த அறிவிப்பு இன்றைக்கி இருக்குது. குறைஞ்சது ஒரு 30 தொகுதியிலையாவது ஒரு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு நாங்கள் அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, உடனடியாக கல் தடை நீக்கம் குறித்த தேர்தல் வாக்குறுதியை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில், கூடுதல் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வெளியிடுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் அன்போடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நன்றி.